இது என்னன்னு யோசிக்கிறீங்களாங்க? ஒன்றும் இல்லைங்க. ஹஜ்ஜு பெருநாள் முடிச்சிட்டா நம்ம வீட்டிலலாம் ரெடி பண்ணுவாங்கள்ல கறி வடம், அதுதாங்க. நல்லா கறிலாம் கட் பண்ணி மசாலாவில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்ன மசாலா போட்டாங்கன்னு தெரியலங்க. அதுக்கு ரெசிபி வேணா சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கயிறில் கட்டி வெயிலில் நல்லா காய வச்சுருவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா காயணுங்க. அதாவது ஈவினிங் கழட்டிடுங்க, மார்னிங் திருப்பி மாட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் போச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடுங்க. ஒரு கருப்பாக இந்த மாதிரி ஆகிடும். என்ன வீணாக போச்சுன்னு நினச்சிக்காதீங்க, இது இப்படி தான் வரும். அதில் இதே அப்படி தான் இருக்குது. அப்புறமா என்ன பண்ணுங்கள், 3 நாள் கழிச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நீ கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆக்கிங்க. ஏன்னா பெருசாக அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்க முடியாது. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பொரிக்க சட்டியில் எண்ணெயை ஊற்றி இதை அப்படியே கொட்டி வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்க வந்து சிக்கன் 65 மாதிரி இருக்குங்க, ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான், கொஞ்சம் அழுத்தமாக இருக்குங்க. ஆனால் சோத்தோடு போட்டு நல்லா சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, தெரிஞ்சுப்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் போஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க.